திரு ரத்தமே, காப்பாற்றின நல்ல திரு ரத்தமே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய வேத தியானத்திற்காக பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதின 3ஆம் அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். For our morning meditation, we shall read from Paul's epistle to Colossians, chapter 3 and first 4 verses. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Set your affection on things above, not on things on the earth. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. For ye are dead, and your life is hid with Christ in God. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். When Christ, who is our life, shall appear, then shall ye also appear with him in glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் இந்த 4 வசனங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வெற்றியுள்ள வாழ்க்கையை குறித்து அருமையாக நமக்கு எழுதியிருக்கிறார். Apostle Paul has written to all of us about a victorious Christian living. 4ஆம் வசனத்திலே ஒரு சொற்றொடரை இந்த காலை வேளையிலே உங்கள் மனதிலே கர்த்தர் பதிக்க விரும்புகிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. When Christ, our life. ஜீவனாகிய கிறிஸ்து, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. Jesus Christ, who is our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்ற ஆரம்பிக்கிற ஒரு நபருக்கு கிறிஸ்து மத்திய பொருளாக மாறிவிடுகிறார். When a person believes in Christ and follows the Lord Jesus Christ, Jesus becomes the center of his or her life. All our whole life starts revolving the center, the Lord Jesus Christ. அதைதான் பவுல் இங்கு சொல்லுகிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. Our life revolves around the life of Jesus Christ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பழைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு மத்திய பகுதியாக இருந்தோம். Once we were ourselves the center of our own life.
But if you are a follower of Jesus Christ, our life revolves around Jesus. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்து என்னும் மத்திய பகுதியில் இருக்கிற அவரை சுற்றியுள்ளதாக மாறும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தருகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் எழுதுகிற வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? What is the victorious life that Paul writes in these 4 verses? It is the resurrected life. அது கிறிஸ்துவுடனே எழுப்பப்பட்ட உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. It is not the regulated life, but it is a resurrected life. ஒரு சில நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். We think that a Christian life is a life of regulations, of do's and don'ts. But Paul writes here that our Christian life is a resurrected life seated with Christ in the heavens. கிறிஸ்துவோடு கூட நாமும் உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோடு கூட உட்கார்ந்து அரசாளுகிற வாழ்க்கை தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை குறித்தும் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் எழுதியிருக்கிறார். Paul pens here about our past, our present and future life. The victories that God gave us in the past, the victories that He is giving us in our present life, and the victory that we will receive when He appears in glory. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. What is this victorious life Paul talks about? கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக மாறும் பொழுது, நம்முடைய கிறிஸ்து நம்முடைய ஜீவனாக மாறும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை 3 குறிப்புகளை வைத்து உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். There are 3 important aspects of a victorious life when Christ becomes the center. If you read verse 1 and verse 2, we read about a victorious life is a higher life. Number 2, if you read verse 3 in Colossians chapter 3, we read about a victorious life is a hidden life. Thirdly, if you read verse 4, Paul writes that a victorious life is a hopeful life. தமிழில் உங்களுக்காக சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது உன்னதமான வாழ்க்கை. முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. மூன்றாவதாக 4ஆம் வசனத்தை வாசித்தால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான வாழ்க்கை, மறைந்திருக்கும் வாழ்க்கை, நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் a higher life, it's a hidden life and it's a hopeful life. ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்ள கிருபை செய்வாராக. முதல் 2 வசனங்களிலே நாம் எப்படி கிறிஸ்துவோடு கூட வெற்றியோடு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை பவுல் எழுதுகிறார். உங்களுக்காக முதல் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். If ye then be risen with Christ,
Seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், அதே போல அதே முதலாம் வசனத்திலே 2ஆம் வசனத்திலும் மேலானவைகளையே என்ற வார்த்தைகள் நமக்கு எதை குறிக்கின்றது என்றால், we are raised up with Christ, we have to seek the things that are above. இந்த வார்த்தைகள் நமக்கு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை என்பதை நமக்கு விவரித்து காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழுகிற நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னத வாழ்க்கையை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and I are called to live a higher life, to live with Christ on a higher plane. It's not living a normal or an ordinary life, but it is being raised with Christ to sit with him in heavenly places. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் 2 வசனங்களிலே உன்னதமான வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், you are living a life that is a higher life. நாம் உன்னதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. What is the higher life that Paul is talking in these 2 verses? இந்த 2 வசனங்களிலே உன்னதமான வாழ்க்கையை பவுல் எப்படி விவரிக்கிறார்? 2 சத்தியங்களை உங்களுக்கு நான் குறிக்க விரும்புகிறேன். A higher life has its unique position, and a higher life has its unique practice. உன்னதமான வாழ்க்கைக்கு ஒரு ஸ்தானம் உண்டு, உன்னதமான வாழ்க்கைக்கு ஒரு நடைமுறை உண்டு. முதலாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், if you are risen with Christ, கிறிஸ்துவோடு கூட நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம். எப்படி? 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களிலே சில வார்த்தைகளை உங்களுக்காக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். Colossians chapter 2 and verse 20. நீங்கள் கிறிஸ்து உடன் கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், Wherefore, if ye be dead with Christ from the rudiments of the world, why, as though living in the world, are ye subject to ordinances? Colossians chapter 2 and verse 12. ஞானஸ்தானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், buried with him in baptism. 13ஆம் வசனத்திலே அவரோடே கூட உயிர்ப்பித்து, hath he quickened together with him. நாம் வாசித்த இந்த 2ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் 12ஆம் 13ஆம் வசனத்தை சேர்த்து நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு கூட நாம் எழுப்பப்பட்ட நாம் கடந்த காலத்திலே பாவங்களுக்கு நாம் மரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு இன்றைக்கு அவர் நம்மை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். We have been dead in Christ, buried with him in baptism, risen up with Christ up together with him, and been quickened together with him. இந்த படிகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு நமக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார்.
கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை அவரோடு கூட தந்திருக்கிறார். He has given us a position in Christ Jesus. இன்னும் ஒரு சில விளக்கத்தை உங்களுக்காக நான் தர விரும்புகிறேன். There is always the substitution that Jesus did for us. நமக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே மரித்தார். He died as a substitute for us. நாம் செய்த பாவங்களுக்காக அவர் நாம் தர வேண்டிய பலிகளை அவர் தம்மை தாமே பலிவிட்டு பாவத்துக்கு தேவையான இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். He became a substitute for us. In other words, Jesus died for you and for me. அது மட்டும் போதாது. Always a substitution should always have an identification from us. இயேசு நமக்காக மரித்தார், அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்திலே நாம் அவரோடு கூட சேர்ந்து நாமும் மரிக்க வேண்டும். இயேசு நமக்காக மரித்தது ஒரு அனுபவம், நாமும் நம்முடைய எல்லாவிதமான பாவத்திற்கும் மரிக்க வேண்டும். One is substitution, another is identification. நமக்காக அவர் பதிலாக மரித்தார், ஆனால் நாமும் அவரோடு கூட மரித்து எழுப்பப்பட்டு உயிர்ப்பித்து இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஸ்தானத்தை தருகிறது. And that position gives you victorious Christian living. கர்த்தர் உங்களுக்கு இந்த சத்தியத்தை விளங்கும்படியாக உதவி செய்வாராக. உன்னதமான வாழ்க்கைக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த உன்னதமான வாழ்க்கைக்கு நடைமுறைகளும் உண்டு. The higher life in Christ has a position as well as a practice. நடைமுறைகள் என்ன? முதலாம் 2ஆம் வசனத்தை பவுல் எழுதுகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பாகம், மேலானவைகளையே தேடுங்கள். 2ஆம் வசனம், பூமி உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Seek those things which are above. Set your affection on things above, not on things on the earth. There is a practice of this higher life. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு தந்திருக்கிற உன்னதமான வாழ்க்கைக்கு சில வாழ்க்கை நடைமுறைகள் உண்டு. என்ன நடைமுறைகள்? மேலானவைகளை தேட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். We have to seek things that are above. We have to set our affections on things above. One is our action, other is our attitude. எப்படி உலகத்திலே வாழ்ந்திருக்கிற நாம் பரலோகத்தை நாட வேண்டும் என்று நம்முடைய இருதயத்திலே கேள்விகள் எழலாம். When our feet is on the earth, our thoughts should be on heaven. There are always two viewpoints of life that Paul is talking about in verse 1 and verse 2. உலகத்திலே வாழுகிற நாம் உலகத்தார் அல்ல. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் மேலானவைகளை தேட வேண்டும், மேலானவைகளே நாட வேண்டும். உன்னதமான வாழ்க்கை என்றால் என்ன? What is this victorious life which gives us a higher life? Our position in Christ and our practice. உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மேலானவைகளை தேட வேண்டும், மேலான பரலோகத்தின் காரியங்களே நாட வேண்டும் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Paul goes on to give us the second secret or the aspect of victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கையின் இரண்டாவது காரியத்தை பவுல் 3ஆவது வசனத்திலே சொல்லுகிறார். வாசிக்கிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. For ye are dead, and your life is hid with Christ in God. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆகையால்தான்
victorious life is a hidden life. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். It's not only a higher life, it is a hidden life. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவன் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Our life is hid with Christ in God. That speaks of two important things. மறைந்திருக்கிற வாழ்க்கை, hidden life in Christ talks about two important things. One is the security, number two is the supply of Christ. முதலாவதாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பாதுகாப்பு, இரண்டாவது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொக்கிஷங்கள். பாருங்கள், 3ஆம் வசனம். There is a double fold security Paul is talking about. இரண்டு விதமான, இரண்டு பலமான பாதுகாப்பை அவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்க்கை இருக்கிறது, அது தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Our life is hid with Christ in God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார். No man can pluck you out of my hands. என்னுடைய கரங்களிலிருந்து ஒரு மனிதனும் உங்களை பறிக்க இயலாது. 29ஆம் வசனத்திலே No man can pluck you out of my father's hand. 29ஆம் வசனத்திலே ஒருவனும் உங்களை என்னுடைய பிதாவின் கரத்திலிருந்து பறிக்க முடியாது. A double fold security. We are inside the hands of Jesus, hidden inside the hand of the Father. அப்படி என்றால் அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன? அந்த உண்மையான பாதுகாப்பு என்ன? வெளியே இருக்கும் தீய சக்திகளோ பிசாசோ உங்களை அணுக வேண்டும் என்றால் first they have to attack Christ, then God, then you. உங்களிடத்திலே ஒரு தீய சக்தி வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு உங்களை அணுக முடியும் என்றால் he has to approach Christ, God, and then only you. There is always a double fold security around our victorious life. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த 3ஆம் வசனம் நமக்கு அந்த பாதுகாப்பை நமக்கு கர்த்தர் தருகிறதை அருமையாக சொல்லுகிறது. You and I are secure. இன்றைக்கு நீங்களும் நானும் பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோம். A double fold security. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த தீமைகளை குறித்தும் இன்றைக்கு நாம் பயப்பட அவசியமே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிற நாம், நமக்கு ஆண்டவராகிய தேவன் he has given us hidden treasures for us. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள் நம்முடைய வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் இருதயங்களிலே இந்த சத்தியத்தை ஆழமாக நீங்கள் பதித்து இதை அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு உன்னதமான வாழ்க்கையை அவர் எனக்கு தந்திருக்கிறார். அதற்கு மேலாக கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவுக்குள்ளாக என் வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு உண்டு. இரண்டாவதாக பொக்கிஷங்களையும் வைத்திருக்கிறார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Colossians chapter 2 and verse 3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது.
in whom are hid all the treasures of wisdom and knowledge. அவருக்குள்ளாக பாதுகாப்பு இருக்கிறது. அவருக்குள்ளாக ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. You want your victorious life? You want wisdom and knowledge which are treasures. ஞானமும் அறிவும் பொக்கிஷங்கள். இது எங்கே இருக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது போல there is always a continuous supply of wisdom and knowledge to you. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு, வாழ்க்கைக்கு ஞானமும் அறிவும் தொடர்ந்து பொக்கிஷங்களாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக என் வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாட் இஸ் a victorious life? இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்பதை பவுல் 3ஆவதாக சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். When Christ, who is our life, shall appear, then shall ye also appear with him in glory. இயேசுவாகிய அந்த கிறிஸ்து ஒரு நாள் பரலோகத்திலே, வானத்திலே வெளிப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்து வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பொழுது அவர் மறுபடியுமாக வருவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அவர் மறுபடியுமாக வானத்திலே அவர் காட்சியளித்து அவர் வெளிப்படும் பொழுது வேத புத்தகம் இந்த 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். Jesus, who is invisible, will make himself visible to every eye of this world. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறைந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன? நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. Victorious Christian life is a life that has a hope. மரணத்திற்கு பிறகும் ஒரு நம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போம் என்ற ஒரு நிச்சயம். இந்த நம்பிக்கை நமக்கு என்னத்தை தருகிறது? It gives you a certainty, it gives you a clarity, it gives you a company with him. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நம்பிக்கையை தருகிறது. அந்த நம்பிக்கையிலே ஒரு நிச்சயம், அந்த நம்பிக்கையிலே ஒரு தெளிவு, அந்த நம்பிக்கையிலே அவரோடு கூட உள்ள ஒரு இணைப்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே அவர் வெளிப்படுவார். இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு நிச்சயம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அவர் வானத்திலே வெளிப்படும் பொழுது எல்லா கண்களும் அவரை காணும் என்று வேதம் சொல்கிறது. Jesus who is going to appear is certain. நிச்சயமாக அவர் வெளிப்படுவார். இரண்டாவதாக அவரை எல்லா கண்களும் காணும் என்று சொல்லும் பொழுது it gives us a clarity that Jesus will certainly appear in the sky. பவுல் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் என்ன? ஒரு நம்பிக்கை என்ன? நாமும் நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உலகத்திலே இயேசுவை விசுவாசித்து வாழ்கிற நாம் இந்த உலகத்திலே பூலோகத்திலே உள்ள வெற்றிகளை கொண்டாடி மரித்து போவது அல்ல. Our victory that starts in earth will always have a completion in glory. மகிமையிலே தான் அவர் நமக்கு வெற்றியை பூர்த்தி செய்கிறார். எப்படி? அவரோடு கூட நாமும் வெளிப்படுவோம். When Christ shall appear, we shall also appear with him. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, கிரைஸ்ட் ஹூ இஸ் அவர் லைஃப். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் தாமே இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசுவோடு கூட எழுந்திருந்தவர்கள். யூ ஹாவ் பீன் ரிசன் வித் கிரைஸ்ட். கடந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை இயேசுவோடு மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிரோடு எழுப்பப்பட்டது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் அவர் present life that Paul is talking about? இன்றைக்கு பவுல் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கை எப்படி அங்கு சித்தரிக்கிறார்? மறைக்கப்பட்டிருக்கிறது. Today our life is hidden in Christ. நம்முடைய எதிர்கால வாழ்க்கை என்ன? We shall appear with Christ. கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட வெளிப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாம் தேடுவோம், நாம் நாடுவோம். Let us seek what is above and let us always set our mind on what is above. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவுக்காக வைத்திருக்கிற எங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை தந்திருக்கிறீர். வரப்போற உலகத்திலும் எங்களுக்கு மகிமையிலும் வெற்றியை எங்களுக்கு தரப்போகிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நம்பிக்கையின் செய்தியை நாங்கள் தருகிறோம். கிறிஸ்துவோடு கூட நாங்களும் அவரோடு கூட நாங்கள் காட்சி அளிப்போம், அவரோடு கூட நாங்களும் வெளிப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கை. Father, I pray for everyone who is listening to this message. ஒருவேளை இன்னும் கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருந்தால், இந்த நாளிலே கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், ஆனால் நாங்களும் கிறிஸ்துவோடு கூட பாவத்திற்கு மரிக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை நீர் அவர்களுக்கு தாரும். ஏன்? எங்கள் வாழ்க்கை உமக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, பிதாவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாழ்க்கை எங்கள் மரணத்தோடு முடிவதல்ல. இந்த வாழ்க்கை இயேசுவை சந்திக்க, அவரோடு கூட மகிமையில் நாங்கள் வெளிப்படும்படியாக நீ தந்திருக்கிறீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை தருவாராக.